இன்று நாங்கள் சாதனையாளர் கௌரவிப்பு என்னும் ஒரு நிகழ்வினை எமது வலய கல்வி பணிப்பாளரின் அனுமதியுடன் இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த சாதனையானது நீண்ட காலமாக நாங்கள் முயற்சித்து பெற்ற ஒரு வெற்றி. 1994 ஆண்டு வாகரை மகா வித்தியாலயத்தில் 15 வயதுக்குட்பட்ட ஒரு மாணவன் தேசிய மட்டத்தில் போட்டியிட்டு ஒரு பதக்கத்தினை வென்ற பின்னர் 20 வருடங்களுக்கு பின்னர் சென்ற ஆண்டில் எமது வலயத்துக்குட்பட்ட கிரான் மகா வித்தியாலய மாணவர்கள் கபடி போட்டியில் 15 வயதுக்குட்பட்ட ஆண்கள் பிரிவில் 3வது இடத்தை பெற்று எமக்கு பெருமை தேடி தந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர்களதும் எவரும் விடாமுயற்சியின் பயனாக இந்த வருடம் எமது கல்குடா வலயம் 3 சாதனைகளை நிகழ்த்தியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சரும் நடைபெறுகின்ற கூட்டங்களிலே முதலாவதாக விடுபடுகின்ற வலயம் கல்குடா வலயம். அது ஏன் தெரியவில்லை. முதலில் அங்கே பிரசன்டேஷன்ல காட்டப்படுகின்ற வலயம் கல்குடா கல்வி வலயம். அதுவும் நல்லதுதான். ஏனென்றால் கூட்டத்தின் கடைசியிலே போட்டால் நாங்கள் நிம்மதியாக இருந்து விடுவோம். ஆரம்பத்திலே போட்டுவிட்டால் பிறகு கவலை இல்லை. இது எதை காட்டுகிறது என்றால் எங்களுடைய வலயம் தற்போது வளர்ந்து கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் 2010 ஆண்டு இந்த வலயத்தினுடைய ஆசிரியர் தொகையை நான் பார்த்தேன். 917 ஆசிரியர்கள் தான் 2010 ஆண்டிலே இந்த வலயத்திலே மொத்தமாக இருந்தார். 2010 ஆண்டுக்கு பின்பு மாகாண கல்வி அமைச்சு செய்த நியமனங்களிலே நான் 30 பேரை இங்கே அனுப்புவதற்கு முயற்சி செய்தேன். ஏனென்றால் நான் போகிறேன் என்ற அந்த நம்பகமான செய்தியை எடுத்து எங்களுடைய முன்னாள் செயலாளர் வீரவர்தன் அவர்களிடம் சொன்னேன், கல்குடா கல்வி வலயத்துக்கு 30 ஆசிரியர்கள் தர வேண்டும். அவரிடம் கேட்டார், ஏன் அவதிப்படுகிறார்? நான் சொன்னேன், நான் தான் சார் போகிறேன், எனவே 30 ஆசிரியர் காருங்கள். அவ்வாறு 30 ஆசிரியர்கள் தொடங்கிய அந்த ஆசிரியர் நியமனங்கள் படிப்படியாக நான் நினைக்கிறேன் 2014 ஆண்டு வரை 1317 கூடியது. இந்த பின்தங்கியது என்ற நிலைப்பாட்டுக்கு காரணகர்த்தாக்கள், அதுக்கான பொறுப்பை ஏற்க வேண்டியவர்கள், இதற்கு முன்பு இங்கு வேலை செய்த வலய கல்வி பணிப்பாளர்கள் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் அமைச்சுடனோ அல்லது மாகாண கல்வி திணைக்களத்தினோ சண்டை பிடிக்கும் அளவுக்கு எங்களுடைய வலய கல்வி பணிப்பாளர் இருக்கவில்லை. அதை உண்மையிலே நான் மிக கவலையோடு தெரிவிக்கின்றேன். ஆசிரியர்கள் போட்டால் என்ன, ஆசிரியர்கள் வந்தால் என்ன என்ற அந்த நிலைப்பாட்டிலே தான் இங்கே ஒவ்வொரு வலய கல்வி பணிப்பாளர் வேலை செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் இங்கே அனைத்திடமாக கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். வலிந்து சண்டை பிடித்து பிச்சு எடுத்தால் தான் ஆசிரியர் வருவார்கள். இப்போது கொடுக்க போகின்ற நியமனத்திலே நான் மாகாண கல்வி பணிப்பாளர் அடிக்கடி கூறிக்கொள்வது 48 ஆசிரியர்களை எனக்கு தர வேண்டும் என்று நான் கேட்டிருக்கேன். 48 ஆசிரியர்களுக்கான ஒதுக்கீடு மாகாண கல்வி பணிப்பாளரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் ஏப்ரல் மாதத்துக்கு முன்பு கிழக்கு மாகாணம் செய்கின்ற அந்த நியமனத்திலே 42 ஆசிரியர்கள் கல்குடா வலயத்துக்கு கிடைப்பார்கள் என்ற செய்தியை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் ஜலாட்டமாக சிந்திக்க வேண்டும். ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தால் நிச்சயமாக பாட அடைவை எட்டிவிட முடியாது. குறிப்பாக வாகரை பிரதேசம் நான் நினைக்கிறேன் 2010 ஆண்டுக்கு முதல் 2 வகுப்புகள் 3 வகுப்புகள் பாடம் இல்லாமல் இருந்திருக்கும் நிலைமை இருந்திருக்கும். நிச்சயமாக அந்த பிள்ளைகள்லாம் இன்று ஓய்வு எடுக்கிற பிள்ளைகளோ அல்லது அடுத்த ஆண்டு எடுக்கிற பிள்ளைகள் இருந்திருப்பார்கள். அப்படி என்றால் இந்த வயது அடைமட்டம் எப்படி இருக்கு என்பதை அனைவரும் சிந்திக்க வேண்டும். வெறுமனே ஆசிரியர்களை தராமல் வளங்களை தராமல் பின்தங்கிய வலயம் அடைவு மட்டும் இல்லை என்று கூறிக்கொள்வதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை. எனவே இப்போது 1317 ஆசிரியர் இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இந்த மே மாதத்துக்கு இடையே அந்த தொகை 1500 மாறும். எனவே எதிர்காலத்திலே இதை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்போ எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இருக்கின்றது. அதேபோல் எதிர்காலத்தில் வருகின்ற வலய கல்வி பணிப்பாளர், அடுத்தது எங்களுடைய பிரதி கல்வி பணிப்பாளர்களுக்கும் இருக்கின்றது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் இதை ஏன் சொல்லுகிறேன், எங்களுடைய உறவுகள் மேல்மட்டத்தோடு நல்ல முறையில் அமைந்திருக்க வேண்டும்.
அவ்வாறு இருந்தால் தான் எங்களுக்கு எதுவும் கிடைக்கும், இல்லை என்றால் எதுவும் கிடைக்காது. நாம் தனித்து விடப்படுவோம். எனவே அன்பான அதிபர்களே, நான் உங்களிடம் கேட்பதுதான், நிறைவான ஆசிரியரை தந்திருக்கின்றோம். நீங்கள் உங்கள் பாடசாலையில் என்ன செய்கின்றீர்கள்? ரூட்டின் ஒர்க் சொல்லுவார்கள். அதாவது சாதாரணமான கடமைகள், அதை விட்டு விடுங்கள். நாங்கள் விசேடமான செயற்திட்டங்களுடன் விசேடமாக வடிக்கப்பட்ட செயற்திட்டங்களிலே ஆசிரியர்களை உள்வாங்கி அவர்களிடம் மேலதிகமாக வேலையை பெற்று நாம் அவ்வாறு செயற்பட்டால்தான் எதிர்காலத்திலே மாணவருடைய அடைவு மட்டத்தை உயர்த்த முடியும் என்பதை நான் உங்களுக்கு தெளிவூட்ட விரும்புகின்றேன். அன்பான பிள்ளைகளே, நீங்கள் சாதனை படைத்திருக்கின்றீர்கள். நான் நினைக்கின்றேன் 19 வயது ஆண்கள் பிரிவிலே கபடியிலே 3வது இடத்தை கிராம ஆட்சியரை பெற்றிருக்கின்றது. எங்களுடைய பிரதேசத்துக்கு பெருமை செய்கின்ற கவர்னருக்குரிய வீரா பாராளுமன்ற உறுப்பினர்களால் வழங்கப்பட்ட